வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 58+5% அகவலைப்படி 3 மாதம் டிஏ அரியர் அரசு ஊழியர்களுக்கு அடுத்த சம்பளம் உயர்வு சார்ந்து குட் நியூஸ் வெளிவந்துள்ளது. இது குறித்து விவரத்தை பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் 8வது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பு அவர்களுக்கு மற்றொரு முக்கிய அறிவிப்பு காத்து கொண்டுள்ளது. ஜனவரி 2026 அகவலை நிவாரணம் இன்னும் சில நாட்களில் வெளியிடப்படும். இதனுடைய தாக்கம் ஊழியர்களின் சம்பளத்தில் ஓய்வூதியர்கள் ஓய்வூதியத்திலும் இருக்கும் என்பதால் இதற்காக அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். சென்ற மாதம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் நவம்பர் 2025க்கான AICPIW வெளியிட்டது. AICPIW 148.2 இருந்தது. பணவீக்கம் ஊழியர்களின் சம்பளம் அல்லது ஓய்வூதியத்தின் உண்மையான மதிப்பை குறைக்காத வகையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படியை நிர்ணயிப்பதற்கான அடிப்படையாக இந்த எண்ணிக்கை செயல்படுகிறது. ஜனவரி 2026 அகவலைப்படி திருத்தம் மிகவும் முக்கியமானது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவலைப்படியில் திருத்தங்கள் செய்யப்பட்டு வருகிறது. முன்னதாக ஜூலை 2025 அரசு அகவலைப்படியை 55 58 உயர்த்தியது. டிசம்பர் 2025 AICPIW 148.2 இருந்தால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏவில் சுமார் 5% அதிகரிப்பு இருக்கும் என்று அகில இந்திய NPS ஊழியர் கூட்டமைப்பின் தலைவர் மன்ஜித் சிங் பட்டேல் கூறியுள்ளார். டிசம்பர் மாதத்திற்கான AICPIW 148 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அகவலைப்படியில் அதிகரிப்பு 5% வரை சாத்தியம் என்று கூறப்படுகிறது. அகவலைப்படி கணக்கிடுவதற்கான சூத்திரம் பட்டேல் எடுத்துக்காட்டுடன் விளக்கியிருக்கிறார். அகவலைப்படி சதவீதம் கடந்த 12 மாத சராசரி AICPIW பெருக்கல் 2.88 -261.41 வகுத்தல் 261.41 பெருக்கல் 100 மைனஸ் தற்போதைய அகவலைப்படி சதவீதம். இந்த ஃபார்முலா அடிப்படையில் AICPIW 148.2 இருந்தால் அகவலைப்படி 63% உயரும். அதாவது தற்போது உள்ள அகவலைப்படியை விட 5% கூடுதலாக கிடைக்கும். அகவலைப்படி 5% அதிகரித்தால் நேரடி பலன்கள் சம்பளத்தில் பிரதிபலிக்கும். அகவலைப்படி 63% எட்டினால் அடிப்படை சம்பளத்தில் அகவலைப்படி தோராயமாக 31,500 ரூபாயாக இருக்கும். ஜனவரி 2026க்கான உண்மையான அகவலைப்படி உயர்வு மார்ச் மாதமோ ஏப்ரல் மாதத்தோ அரசு அறிவிக்கலாம். ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் அரியர் தொகை கிடைக்கும். இருப்பினும் அரசு தரப்பிலிருந்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்போது வரை வெளிவரவில்லை. இந்த மாதம் மத்திய அரசு அகவலைப்படி அறிவிப்பை வெளியிட்டால் ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்திற்கான 3 மாத டி அரியர் தொகை மார்ச் மாத சம்பளத்துடன் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.